இந்த பொண்ணு கதாநாயகியா சரியா வராதுன்றாங்க. ஏன் வராதுன்னு கேட்டேன். நான் நளினி வச்சுட்டு சொல்லக்கூடாது, சொன்னா கூட இந்த பொண்ணோட மனசு புண்பற்ற கூடாது. ஆனாலும் இதை நான் பதிவு பண்ணணும். ஏன் பதிவு பண்றேன்னு இந்த உலகத்துல எல்லாருமே கத்துக்கணும். ரொம்ப மூஞ்சி நீட்டா இருக்கு, இது சினிமாவுக்கு சரியா. வேற ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதையும் கூட சொல்லக்கூடாது. நான் சொல்றேன், குதிரை மூஞ்சின்னா என்னையா குதிரை மூஞ்சி? பினான்சியர்ட்ட பேசுற ஒருத்தன், என்ன குதிரை மூஞ்சி? உனக்கு தெரியுமா குதிரையோட அருமை? குதிரை சுக்கரன், அதாயா சினிமா. இந்த பொண்ணு தமிழ் திரையுலகத்துல இந்திய திரையுலகத்தை கலக்குவாயா? அவதாயா ராணி இல்லையா? இந்த பொண்ணு தாயா நளினி. இல்ல இப்படி இருக்கு அப்படின்னா இப்ப பாத்தீங்கல்ல, வெயிட் பண்ணுங்க, எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. இதே ரஷ்யா உங்களை வரும். கூப்பிட்ட நளினியா யாரும் நம்ப மாட்டீங்க. ராதாரி சொன்னா பார்த்தீங்களா, காருக்கு இவ்வளவு ரூபா செலவு பண்ணணும், உடனே காரை செலவு பண்ணி கொடுத்தாருன்னு. படையெடுக்குள்ள இன்ன வரைக்கும் செலவை பார்த்ததே இல்ல. என் சிந்தனைக்கு கொடுத்த மரியாதை நான் பணத்துக்கு கொடுத்ததே இல்லையா. இப்ப கூட உயிர் வருஷம் எடுத்துட்டு நான் அப்படியே இதுல சம்பாதிச்சு அதுக்கெல்லாம் இல்லையா. போன 2 நாள் எதுக்கு சொல்ல வரேன்னா, காருக்கு செலவு பண்ணாரு, என் கதாநாயகி நான் செலவு பண்ண எப்படின்னு சொல்றேன். நான் தானே தயாரிப்பாளர் தஞ்சை சினியாட்ஸ் சொன்ன, யாரும் நம்ப மாட்டீங்க. 4000 அடி பிலிம் வாங்கின அந்த காலத்துல. 4000 அடி பிலிமையும் இந்த பொண்ணை கூப்பிட்டேன். நீட்டு ஃபேஸ் தானே சொன்னா, இத நீட்டு ஃபேஸா எப்படி ஆக்கணும்னு எனக்கு தெரியும். இந்த முகத்தை, இந்த மலர்ந்த முகத்தை எப்படி மலராக்கணும்னு எனக்கு தெரியும். இந்த இதழ் விரித்த இந்த மலரை எப்படி ஒரு சிரித்த மலராக ஆக்கணும்னு எனக்கு தெரியும். என்ன நான் நம்பல, நான் நம்பும் கடவுளை நம்புறேன். அவங்க சொன்னா பாரு, குதிரைன்னு அது வெள்ளி. இந்த பொண்ணை கதாநாயகன் ஆக்குனா இது எனக்கு தருண்டா புகழா அள்ளி, இது தருண்டா எனக்கு பணத்தை அள்ளி எப்படின்னு என்று மனசுக்கு எனக்குள்ளேயே சொல்லி சொல்லி, நான் நல்லிமா என்ன பண்ற, இந்த முடிய அப்படியே விரிச்சு விட்றா, ஃபுல்லா அப்படியே ஹேரை விரிச்சு விட்டுரு, அப்படியே வச்சு பேக் லைட்ல வச்சு கொளுத்துனேன். அப்படியே பேக் லைட்டு, அந்த பேக் லைட் அதான் என் கதாநாயகியோட ஹைலைட். பேக் லைட்டு, அந்த பேக் லைட்டுக்கு முன்னாடி என் கதாநாயகியோட முகம் பிரைட் லைட்டு வச்சு எடுத்தேன். 4000 அடி. அந்த காலத்துல 4000 அடி பிலிம் என்ன செலவாகும் எடுத்தேன். ஜெமினி லேப்ல போய் உட்காந்த, அதுக்கு போய் உட்காந்து அந்த காலத்துல கலரிங் பண்றதுக்கு இப்பெல்லாம் டிஐ பண்ணிட்டு ரஷ்யா ரெடி பண்ணிட்டு அவங்களை கூப்பிட்டேன். யாரு பார்த்துட்டு இந்த பொண்ணு கதாநாயக வேணான்னு சொன்னாங்க, அத்தனை பேரும் கை தட்டினாங்க. அத்தனை பேரும் என்னுடைய எதுக்கு இதை கூட சொல்றேன்னு உடனே நான் என்னடா டிஆர் இப்படி பேசுறாரு, என் திறமைக்காக இதை நான் சொல்லல, என்னுடைய திறமையின் இலக்கணத்துக்காக இதை நான் சொல்ல, இதை நான் தலைக்கணத்துக்காக நான் சொல்ல. இந்த உலகத்துல ஒண்ணு நீங்க தெரிஞ்சுக்கணும், வாழ்க்கையில யாரு எப்ப எப்படி வருவாங்க, கீழே இருக்கிறவங்க மேல வருவாங்க, மேல இருக்கிறவங்க கீழே போவாங்கிறது ஆண்டவனுக்கு மட்டும்தான் தெரியும்.